நெக்ஸ்ட் ஜென் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீஷ்பம் விஜயகுமார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குரு வக்கர நிவர்த்தி இந்த ராசிகளுக்கு செய்யும் யோக பலன்கள் என்ன? குரு வக்கர நிவர்த்தி என்ன சார்? குரு பயிற்சி தான் கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது. குரு வக்கர நிவர்த்தி, குரு அதிசாரம், ஆக மொத்தம் குரு என்ற கிரகம் பல ஜாலங்கள் இந்த வருஷம் செஞ்சிட்ருக்கு. குரு பயிற்சி நடந்தது, குரு அதிசாரம். இந்த குரு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம்னா, இன்றைய காலகட்டத்தில் பொருளாதார உயர்வு, விலைவாசி என்ன ரேட்டுக்கு போயிருக்கு. உலக அளவில் போர் நடக்குதுன்னா அந்த விலைவாசி இங்கே உயருது. இப்போ இது பேர் முண்டேன் அஸ்ட்ராலஜின்னு சொல்லுவோம். இந்த கிரகங்கள் அதோட தன்மைகள் அப்படியே மாற மாற நமக்கு இம்பேக்ட் பண்ணும். அப்போ நமக்கு இப்போ ஒரு நல்ல விஷயம் இதில் என்ன, எதை கவனமாக இருந்துக்கணும் அப்படின்னு தெளிவாக பார்த்துருவோம். முதல்ல இந்த குரு வக்கர நிவர்த்தி மட்டும் இல்லை, அது கூட சுக்கிரன் கிரகம் உச்சம் பெறுது. செல்வ கடாச்சம், 16 வகை செல்வத்துக்கு அதிபதி அவர் தான். சார், குரு மட்டும் கொடுக்குறன்ற பணம் பார்த்திங்கன்னா நமக்கு பணமாக இருக்கணும், ஹாப்பி இருக்காது. சுக்கிரன் கொடுக்கறது பணமும் வரும், ஹாப்பினஸும் வரும். அப்போ அந்த கிரகம், அப்போ அதிகாரம், நிர்வாகம் சம்மந்தப்பட்ட சூரியன். இப்போ குரு வக்கர நிவர்த்தி அடைஞ்சோடனே பார்த்திங்கன்னா உலக அளவில் பொருளாதார ரீதியாக உலக அளவில் மாறும், நம்ம ரீதியாக மாறுது. சூட்சமாக ராகு கேதுக்குள்ள அனைத்து கிரகம் மடப்படுதுங்க. அப்போ ஒருத்தருக்கு கல்வி ரீதியாக, சொத்து ரீதியாக, திருமண ரீதியாக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் சமநிலைப்பட வாய்ப்பு உண்டு. இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக நம்ம கிடைக்கின்ற ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்திக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு. சார் ஜெயிச்சிருவானா? நிச்சயமாக அதுக்குண்டான காலகட்டம். குரு வக்கர நிவர்த்தியான காலபுருஷனுக்கு 7, 9 மற்றும் 11ஆம் இடத்தை பார்க்குது. உங்கள் ராசிக்கு என்ன பார்க்குது? அப்போ இந்த மாற்றங்கள் நடக்கும்போது என்ன நடக்குதுன்னா, எக்கனாமிக்கல் ரீதியாக, ஹாப்பினஸ் ரீதியாக, சமாதானம் என்ற ஒரு விஷயங்கள், பூர்வீக ரீதியான சொத்துக்கள், கடன் என்ற ஒரு நோயிலிருந்து மீண்டு வர. ஒரு சில கடன் பார்த்திங்கன்னா நல்ல விஷயத்துக்கு கேட்பாங்க. நிறைய பேர் இடம், வீடு, சொத்து வாங்க முடியுமான்னு ஒரு எதிர்ப்பாங்க. ஆக மொத்தம் உங்களுக்கு நடக்கக்கூடிய அற்புத பலன்கள் பார்த்துருவாங்க. நிச்சயமாக இது ஒரு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கின்ற பலாபலனாக இருக்குது. இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஜூன் 2 வரைக்கும் இந்த யோகம் இருக்குது, தவற விட்டுறாதீங்க. ரைட், முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மேசராசி அன்பர்கள், இந்த குரு வக்கர நிவர்த்தியில் பெறும் யோகங்கள். முதல்ல மேசம் சொன்னாலேங்க தைரியமான ராசிங்க. நிர்வாக திறமை இருக்கும். எந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா முன்னாடி நின்று எது ரைட்டு எது தப்பு பேசி பார்ப்போம், பொறுமையாக இருங்க அப்படின்னு நிர்வாகம் பண்ணக்கூடிய தைரியம். எப்படின்னா நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளான்னைக்கு பார்த்துக்கலாம்லாம் கிடையாது, இப்போயே பார்ப்போம், ஃபஸ்ட்டு டக்குன்னு முடிவு எடுக்கும். இந்த ராசி வேகமும் சரி விவேகம் சரி, டக்குன்னு துணிவே துணையாக கொண்ட ராசிங்க இந்த ராசி. இதில் சொந்த பந்தங்கள், நண்பர்கள் அரவணைத்து போகும் ராசி. ஆனால் நண்பர்கள் ஒரு சில இதுவும் பண்ணுவாங்க, சொந்த பந்தமும் ஒரு சில பண்ணுவாங்க. அப்போ அதையும் பொறுத்துக்கிட்டு போக வேண்டிய சூழ்நிலை வரும். இவங்களுக்கு இடம், வீடு, சொத்து சம்மந்தப்பட்ட எப்போவுமே வண்டி வாகனங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இவங்ககிட்ட வண்டி ஒரு சில டீட்டெயில், இடத்த பற்றியோ வண்டி வாகனத்தை பற்றியோ கேட்டால் புள்ளி விவரம் கரெக்டாக இருக்கும். மேசராசிக்காரங்க ஒரு அவசரத்துக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரிங்க அப்படின்னா நிச்சயமாக ஆண் பெண்ணாக இல்லை, அனைத்து பதில் டக்கு இது முடியாது. அந்த மாதிரி திறமையாக உங்களுக்கு செய்யக்கூடியது இந்த ராசி தாங்க. பேச்சு திறமை, வாக்கு இவங்களுக்கு பேச்சே முதலீடாக இருக்கும். இவங்க முக்கியமான கருத்துக்கள், புள்ளி விவரங்கள், புள்ளியாக கூட இருப்பாங்க. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த குரு பயிற்சியை பற்றி பார்ப்போம், குரு நிவர்த்தியை பற்றி பார்ப்போம். இந்த குரு வக்கர நிவர்த்தியில் ஃபஸ்ட்டு நல்ல விஷயம், உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குது. மனசு சந்தோஷம் அடைகிற நிவர்த்தி ஸ்தானம் உண்டு. 7ஆம் இடத்தை பார்க்கும் பொழுதுங்க நிறைய பேத்துக்கு திருமணம் என்பது எட்டாக்கனியா, திருமணம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு பலதரப்பட்ட பிரச்சனை இருந்ததுங்க. திருமண பேச்சுவார்த்தை வரைக்கும் போயிட்டு சார் பார்க்குறோம், இந்த பக்கம் ஓகேங்கிறாங்க, அந்த பக்கம் இல்லை. நாங்கள் ஏன் சார் இப்போ திருமணம் வர வாய்ப்பு உண்டு. திருமணம் நிச்சயமாக நடந்து அடுத்த நல்ல வாழ்க்கை அமைய வாய்ப்பு உண்டு. இதில் ஒரு சிலருக்கு ஆல்ரெடி நடந்த திருமணத்தில் ஒரு மனக்கசப்பு இருக்கும். 2வது திருமணம் நடக்குமா? நிச்சயமாக உண்டு. இந்த மாதிரி பார்க்கலாம். இப்போ வேலை ரீதியாக நிறைய பேர் சார் வேலையை மாற்றலான் இருக்கேன், மாறலாமா வேண்டாமா? உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்துட்ருக்காரு. லைட்டாக ஸ்லோ. இப்போ என்ன இதுனா, நான் நினைக்கிற ஸ்பீடுக்கு போக முடியல, டிராஃபிக்கில் மாட்டின மாதிரி நிற்கிறேன். அதுதான் இந்த ராசிக்கு. பொதுவாக சனி பகவான் பார்க்குறது அதுக்குண்டான பரிகாரங்கள் இறுதியில் கொடுக்குறேன், நிச்சயமாக பண்ணணும். ஆனால் இப்போ குரு பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, வேகப்படுத்த, நல்ல வேலை கிடைக்க, இந்த வேலையில் ஒரு ஸ்டெப் இருந்து இன்னொரு ஸ்டெப்பு மாற, அந்த மாதிரி யோக பலனாக மாறுதுங்க. நிச்சயமாக வேலை ஒரு மாறுதல் உண்டு, அதில் ஏற்றம் உண்டு. இந்த வேலையில் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர்த்துக்கு சார் வெளிநாட்டில் இருக்கேன், உள்நாட்டுக்கு வந்துடலாமா? இப்போ இதே இது சார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வச்சுருக்கேன் சார், உலக அளவில் போயிட்டுருக்கேன். என்ன பொதுவாக உங்கள் இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் பார்க்கும்போது சார் வெளிநாடா உள்நாடா எப்போ நல்லாயிருக்கும் சார்? போர் வருஷம் எந்த நாட்டுக்கு வேணால் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு எப்படி இருக்குது? ஆயுள் பலம் எப்படி இருக்குது? பொருளாதார விருத்தி இருக்குது. வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் வந்துட்டாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு சிலர்லாம் சார் நீங்கள் வெளிநாட்டு போங்க உங்களுக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டு போஸ்டிங். அவர் முதல்ல எல்லாரும் போக பயந்தாங்க, இவங்களுக்கு மட்டும் கிடச்சிது. அப்போ இந்த இடத்துல உயிரை பணைய வைக்கிறோமான்னு இல்லை, இந்த ஜாதகத்தை நம்பி போகிறோம், அதுதான். அப்போ அந்த மாதிரி விஷயத்தையும் பண்ணக்கூடிய அம்சம் உண்டு. இப்போ பிஸ்னஸ்
சார் பிஸ்னஸ் தான் சார் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்படிம்பாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது 10ஆம் இடம் முக்கியம். 10க்குரிய 12 இருக்கும்போது பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது, வெளிநாடு தொடர்புடைய தொழில் ஆரம்பிக்க வந்தாச்சு. பிஸ்னஸில் இப்போ புது புது ஐடியாஸ் பிறக்கும். எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாம், இது பண்ணலாம் அப்படின்னு நிச்சயமாக வளர்ச்சி உண்டு. ஆனால் வேலையாட்கள் சரியாக அமைத்து கொள்ளணும். ஃபோன் நம்பர் கரெக்டாக கால் பண்ணால் ரீச் ஆகிற மாதிரி இருக்கணுங்க இந்த பிஸ்னஸ் வளர்ச்சிக்கு. இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா சார் திடீர் ஒரு அதிர்ஷ்டமாக இடம் வீடு வாங்க ஒரு அமைப்பு வருது. சார் எங்களுக்கா கடன் ஊறுபட்டது இருக்குது சார். அதெல்லாம் தெரியாது. உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டை குரு வரப்போகிறார். 4ஆம் வீட்டை நோக்கி பயணும்போது இடம் வீடு சொத்து அமைய வாய்ப்புண்டு. அப்போ ஏதோ ஒரு பார்த்திங்கன்னா பூர்வீக ரீதியாக சொத்தாக இருக்கலாம், வர வேண்டிய பணமாக இருக்கலாம், புது தகவலாக இருக்கலாம், வந்து ஒரு பண கையிருப்பு நிறைந்து வாங்கக்கூடிய அம்சம். இதில் கமிஷன் வகையில் வருமானம் உண்டு. நிறைய பேர் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு கமிஷன் வகையில் வருமானம் உண்டு. அந்த மாதிரி இப்போ மாணவர்களாக இருக்கிறவங்களுக்கு தான் என்ன யோகம்னா, சார் என்ன படிக்கலாம், என்ன சப்ஜெக்ட் எடுக்கலாம். அதில் இந்த பெற்றோர்களுக்கு தன் குழந்தைகளுக்கு படிப்புக்காக, காலேஜுக்காக, திருமணத்துக்காக மனசு நொந்து கிடக்கிறாங்க. இவங்க கேள்வியே ஒரு சுகமான விஷயம், என் பையனை படிக்க வைப்பானா, காலேஜா, இன்ஜினியரிங் எது ஒன்று. ஒரு சிலர் சார் என்ன சார் இது, இப்போ நாங்களும் பேரம்பேத்தி பார்க்கக்கூடாதா, இது மாதிரி ஆக மொத்தம் ஒரு நல்ல விஷயம் நடக்க வாய்ப்பு வந்தாச்சு. இப்போ நீங்கள் எதில் கவனம் செலுத்தணும்னா, சார் உங்களுக்கு பூர்வீக ரீதியான பார்க்கணும். திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோக வாய்ப்புகள் பிறக்கின்றன. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கிற ராகு, 5ல் இருக்கிற கேது, பூர்வீகம் குலதெய்வம் சம்பந்தப்பட்ட அருள் உண்டு, அதன் வளர்ச்சியும் உண்டு. ஆக மொத்தம் சொத்து சேர்க்கைகள் மனசுக்கு இதமானது இருக்குது. என்ன எல்லாமே குயிக்காக பண்ணுற மாதிரி இருக்கும். திடீர்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னா நண்பர்களோ அஸ்ட்ராலஜர்டையோ ஒரு அட்வைஸை கேட்டுட்டு நிச்சயமாக தொடக்கலாம். இந்த காலகட்டம் மிகப்பெரிய யோகமாக இருக்கும். அரசியல், அரசாங்கம், ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட மிகுந்த வாய்ப்பு உண்டு. கலைத்துறையினருக்கு வாய்ப்பாக இருக்குது. சினிமா சம்மந்தப்பட்டவர்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா எப்போங்க ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், என்னங்க கிடைக்கும், முடியுமா, பண்ணிடுவேனா, நிறைய கேள்விகள் இருந்தது இல்லையா. இந்த சினிமா சம்மந்தப்பட்ட கேள்விக்கு ஒரு யோக பலன் வர வாய்ப்பு உண்டு. அப்போ சினிமாவில் கலைக்கிறலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் என்ன வேறு ஸ்டேட்டு வேறு பக்கம் கிடைக்கிற மாதிரி இருக்குது, பார்ப்போம். அது மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும். இது மாதிரி ஏதாவது கேள்விகள், சந்தேகம் இருந்தால் கூட கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பார்ப்போம்.